ஹாங்க ஆக்சுவலி உங்கள் காலேஜில் கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்களா. அப்புறம் கம்பெனியை கூட்டின்னு வந்தாலும் என்ன கம்பெனிடா, என்ன டொமைன்டா, என்ன எதிரா, ஒரு இதுவும் தெரியலையே, உங்களுக்கு பிடிக்கல, அட்டன் பண்ண முடியல, சம் ரீசன் இருக்கும் பிடிக்கல அப்படின்னு. அப்படியே உங்கள் கம்பெனிக்கு உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியோ ட்ரீம் கம்பெனியோ ஏதாச்சும் வந்தாலும் you are not eligible because only for girls, only for boys, only for this department, only for this அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே தள்ளிடுவாங்க. அப்புறம் சிஜிபிஏ இது இந்த கர்மம்னு சொல்லி நம்மளையும் தூக்கிடுவாங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா the walk-in drive is a வரப்பிரசாதம் for all of you guys. ஆக்சுவலி நான் இதுல எக்ஸ்பெக்ட்லாம் இல்லை, நிறைய டிரைவ்லாம் வாக்கின்லாம் அட்டன் பண்ணல, நான் அதை பத்தி சொல்றேன். பட் ஐம் கோயிங் டு டூ, நான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஏன்னா லெட்ஸ் கோ அண்ட் அட்டன் வாக்கின் டிரைவ் டுகெதர் கைஸ். ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். லெட்ஸ் கோ கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி வாக்கின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல டிரைவ் நடக்க போகுது அப்படின்னா நிறைய பேர் நிறைய கம்பெனிஸ் வரலாம், மேபி சிங்கிள் கம்பெனியே சொல்லுவாங்க. நான் டிசிஎஸ்னா நாங்கள் வாக்கிங் டிரைவ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டைரக்டாக கோ பண்ணி அங்கேயே போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வாக்கிங் மல்டிபிள் கம்பெனிஸ் கூட இருக்கும். ஒரு காலேஜில் ராஜலட்சுமி காலேஜில் ஒரு 10 கம்பெனி வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லிடுவாங்க, இது மாதிரி இங்கே வரப்போகுது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கொண்டு போகணும் அப்படிலாம் சும்மா ரெஸ்யூமே இதெல்லாம் கொண்டு போனாலே போதும். அப்புறம் அங்கே போயிட்டு அட்டன் பண்ண போகிறோம் டைரக்டா. இது எப்படி சொல்றது, காலேஜில் ஜஸ்ட் ஒன் கம்பெனி தான் இருக்கும், ஒரு கம்பெனி தான் அந்த டே ஃபுல்லாக நடக்கும். வாக்கிங் டிரைவ்னா சம்மோ நான் சொல்கிறேன், இப்படி நடந்தால் ஒரு 5-4 கம்பெனி ஒரு காலேஜுக்கு வந்தால் ஒரு நோட்டீஸ் போர்டில் போட்டுருவாங்க ஃபார் இன்ஃபர்மேஷன். லிங்க்டின் இந்த மாதிரி இதெல்லாம் ஷேர் ஆகிடும். ஸோ நம்ம போய் அட்டன் பண்ணுவோம். இது எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் ஒன் டோர், இட்ஸ் ஓப்பன் மெனி டோர் வாக்கின். அதான் வாக்கின்னு சொல்லுவாங்க. டு த அட்வான்டேஜ் ஆஃப் வாக்கின் டிரைவ் கைஸ். இப்போ ஒரு கம்பெனி காலேஜுக்கு வராங்க அப்படின்னா நம்ம அட்டன் பண்ணலாம். இன்கேஸ் வரல அப்படின்னா இந்த வாக்கின் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. அப்படியே வந்தாலும் நம்ம போய் அட்டன் பண்ணோம். அங்கே எப்படி சொல்றது, அட்டன் பண்ணாலே நம்ம ஃபாஸ்ட் ஹையரிங் ப்ராசஸ் தான் இருக்கும். இன்கேஸ் நம்ம கிராக் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், இமிடியேட் ரிசல்ட்டே வரும். அப்பயே வந்துடும், உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுப்பா, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் ப்ராசஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்புறம் இது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் எவ்ரிபடி, இட்ஸ் சம் கிரைட்டீரியா இருக்கும், இதுக்குள்ள இருக்கும். இந்த பேட்ச்ல இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர் எப்படி சொல்றது, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட அட்டன் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் இது எப்படி நம்மள இம்ப்ரூவ் பண்ணனா, இன்கேஸ் நம்ம வெளியே போய் அட்டன் பண்றோம் அப்படின்னா நம்மளோட எப்படி சொல்றது, நம்ம கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம லாங்குவேஜ், நம்ம எப்படி சொல்றது, ஒரு ப்ரெஷர்லாம் நம்ம மெயின்டைன் பண்ண கத்துக்கலாம் இதுல அப்புறம் நீங்க பிளேஸ்மெண்ட்ஸே உங்க கையில ஆஃபர் இதெல்லாம் இருந்தா கூட இட் இஸ் ஆல்சோ கோல்ட் அண்ட் பேக்கப். சும்மா பேக்கப் பிளான் மாதிரி, இன்கேஸ் அந்த கம்பெனில கூப்பிடல அப்படின்னா use this opportunity. So this is the main advantage for these guys. Next thing போலாமா guys. ஆக்சுவலி நம்ம அட்வான்டேஜை பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட். இப்போ டிஸ்அட்வான்டேஜ்குள்ள போறோம். பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்குன்னா, பட் இருந்தாலும் எப்படி சொல்றது, நோ ரிஸ்க் நோ கெயின் இந்த மாதிரி தான். இப்போ வாக்கிங் டிரைவ்னா நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, டிசிஎஸ் அதெல்லாம் ஒரு கூட்டமே நிற்கும். ஸோ நம்ம அங்கே போகணும், ஹை காம்படிஷன்ஸ். ஸோ we should go and attend in that environment. எப்படி சொல்றது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம டிராவல், ஃபுட் அக்காமடேஷன், டைம் கன்சம்ஷன் இதெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இது பண்றதா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். இன்கேஸ் நீங்க உள்ள போய் அட்டென்ட் பண்ணி ஒரு ஜாபை கிராக் பண்ணாலும் they give some starting packages low தான். பட் இருந்தாலும் ஓகே, something is better than nothing guys. So it's a good thing also. ஓகே, உங்களுக்கு போய் அட்டன் பண்ணி ஒரு இது வருதுன்னா இது பெரிய விஷயம் தான். சம்மவ் கைஸ், இப்போ நீங்க ஏதோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்லயோ இல்லை இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதுலையாச்சும் பார்த்துட்டு டிரைவ் அட்டன் பண்ண போறீங்கன்னா சம்மவ் இட்ஸ் எப்படி சொல்றது, ஃபேக்கா இருக்கும். ஸோ நீங்க வெரிஃபை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்ககிட்ட எல்லாம் கேட்காம போறீங்கன்னா என்னடா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சோம். அங்க எதுவுமே இருக்காது. ஸோ ஃபேக் நியூஸா இருக்கும், ஃபேக் டிரைவா இருக்கும். இதுதான் இருக்கிறதுலேயே இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஹவு டு ப்ரிப்பேர், வாட் நீட் டு கேரி அப்படிலாம் கேள்வி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு அப்டேட்டட் ரெஸ்யூமே 3 to 4 காப்பீஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுங்க. அப்டேட்டட் மீன்ஸ் நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட், மெக்கானிக்கல்
ஐடி, உங்களுக்கு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்குன்னா இப்போ நான் VLSI டொமைன், அப்புறம் இந்த ஐடி ஜாப்ஸ், அந்த 2 டைப் ஆஃப் ரெசியூமேவும் என்கிட்ட இருக்கும். ஸோ அதே எடுத்துங்க, அந்த 2 டைப் ஆஃப் ரெசியூமேயும் உங்களுக்கு வந்து ஃபர்தர் மூவ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் உள்ளே போய் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா கன்சைஸாக கொடுங்க. கன்சைஸ் மீன்ஸ் ஒரு 30 to 45 செகண்ட். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, பிகாஸ் த ஹியூஜ் க்ரௌட் இஸ் வெயிட்டிங் பேக் சைட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறீங்க, சீக்கிரமாக உங்களோட டேலண்ட் ஸ்கில்லை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கன்சைஸாக சொல்கிறது இஸ் அ பெஸ்ட் வே. அப்புறம் ரிசர்ச் பொறுத்த கம்பெனி, மேபி சமோ அவங்க கம்பெனி மட்டும் கேட்டு கூட அனுப்பலாம். உங்கள் இதெல்லாம் உங்கள் ப்ராஜெக்ட் அதெல்லாம் கரெக்டாக இருந்தால். ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் ரிசர்ச் பொறுத்த கம்பெனி, சம் பேசிக் கொஷின்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலலாம். அதை லைட்டாக பார்த்துக்கிட்டாலே போதும். அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கார்டு, இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட், 10th 12th, அப்புறம் மார்க் ஷீட்டு, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி ஈஸியாண்ணா. அப்புறம் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும், ஆதார் கார்டு, இது மாதிரி இதெல்லாம். ஸோ அந்த இதுக்கு மட்டும் அவங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ப்ரிப்பேர் இயர்லி கைஸ். ஏன்னா போய் அட்டன் பண்ண போறீங்கன்னா ஸ்கில் கொஞ்சம் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லேருந்து, ப்ராஜெக்ட்லேருந்து, டெக்னிக்கல் ஸ்டஃப்லேருந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, அப்புறம் நீங்கள் இன்கேஸ் பிரிங் யுவர் லேப்டாப் ஃபார் வாக் இன்டர்வியூஸ் கைஸ். ஏன் சொல்கிறேன்னா, அங்கே போயிட்டு சார் கேன் ஐ ஷோ கேஸ் மை ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் உங்களோட டெக் டீட்டெயில், கிட்டப் டீட்டெயில் எல்லாம் வந்து அங்கே காமிச்சாலே இட்ஸ் த பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் யுவர் இன்டர்வியூ கைஸ் இன் வாக்கிங். காமன் மிஸ்டேக் இன் வாக் இன்டர்வியூஸ் கைஸ், இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ அரைவிங் லேட். இப்போ நம்ம லேட்டாக போகிறதுனால என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. பட் ஆனால் இயர்லியாக போனால் சீக்கிரமாக போய் சீக்கிரமாக அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரலாம். லேட்டாக போகிறதுனால நம்ம அப்பியரன்ஸே எப்படி சொல்கிறது, நம்ம அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு ஒரு மாதிரியாக போவோம். நம்மளால ப்ராப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க முடியாது, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்குவோம். ஸோ அதனால நீங்கள் சீக்கிரமாக போகிறது வந்து இட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் கைஸ். ஸோ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக போகலாம், சீக்கிரமாக வரலாம். ஏன்னா வாக்கிங் ட்ரைவில் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ எந்த அளவுக்கு முன்னாடி போவீங்களோ உங்களுக்கு நல்லது. ஸோ இது மட்டும் லேட் போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நாட் நோயிங் த கம்பெனி டீட்டெயில்ஸ், என்ன ரோலு, அதெல்லாம் பார்க்காம போயிடாதீங்க. ஏன்னா உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப அதிகமாக பேசினாலும் நல்லது இல்லை, ரொம்ப கம்மியாக பேசினாலும் நல்லது இல்லை. நியூட்ரலாக பேசுங்க, இட்ஸ் அ பெஸ்ட் வே. அப்புறம் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், நம்ம போய் தோத்துட்டா நான் இனிமேல் பண்ணவே கூடாதுக்கா, குவிட் பண்ணிடுறேன்டா, இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படிலாம் சொல்லி அந்த காரணத்துக்கு. ஏன்னா வாக்கிங் இட்ஸ் எப்படி சொல்கிறது, இட்ஸ் அப்போதான் நம்ம ரியல் வேர்ல்டே ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேஸ் பண்ணணும். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் இன் காமன் மிஸ்டேக் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறதுனா வேர் டு ஃபைண்ட் வாக்கிங் ட்ரைவ்ஸ். இதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, நான் எங்கே ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜராக வந்து இன்ஸ்டாகிராம்லேயே சம் இன்ஃப்ளூயன்சர் வந்து அதை பற்றி போடுறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். லிங்க்டின், அப்புறம் நாக்குவி, இது மாதிரி இதெல்லாம் வரும். மேபி காலேஜே வந்து இப்போலாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ்லேயே ஸ்பிரிண்ட் பண்ணி இதை அட்டன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். பேசிக்கலி எனக்குன்னு கேட்டால் நான் வந்து பெருசாக அட்டன் பண்ணாதனால எனக்கும் இதில் பிக் எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ எதுவும் ஸ்ட்ரெயிட்டாக அவங்ககிட்ட இதை அப்படியே ஓப்பனாக சொல்லிட முடியாது. ஸோ நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாச்சும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில். ஸோ லெட்ஸ் அட்டன் டுகெதர் கைஸ். அப்புறம் ப்ரோ டிப்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டால், அந்த எப்படி சொல்கிறது, 70% ஒரு 50%, 60% வந்து அந்த கோலுக்கு நீங்கள் கேப்பபிளாக இருந்தாலும் அப்ளை. டோன்ட் திங்க் அபவுட் எனி திங் கைஸ். ஓகே, நீங்கள் அட்டன் பண்ண போறீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அட்டன் பண்ணுங்க. அங்கே போய் நெட்ஒர்க்கே பில்ட் பண்ணலாம். இப்போ காலேஜில் போயிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறது இல்லையா, அங்கே போயிட்டு பேசுங்க. ஹாய் லெட்ஸ் ஷேர் நம்பர். அப்புறம் அவங்க ஏதாச்சும் ட்ரைவ் அட்டன் பண்ணால் கூட அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் வே டு நெட்வொர்க் வித் பீப்புள் கைஸ். ஏன்னா தே ஆர் லைக் மைண்டட் பீப்புள், சேம் ஃபீலிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா அட்டன் பண்ணுங்க எந்த ஒரு வித ஃபியரும் இல்லாமல். ஏன்னா எவ்ரி இன்டர்வியூ இஸ் ப்ராக்டிக்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அது மாதிரி நினச்சிங்க. அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனை பக்காவாக ரெடி பண்ணிட்டு அங்கே போய் அதை மட்டும், அந்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம திருப்பி பேசினாலே போதும். ஸோ நான் மெயினாக சொல்ல வரது என்னன்னா, இப்போ நீங்கள் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணாலும் அட்டன் பண்ணணும்.
அட்டன் பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டே கான்ஃபிடென்ட் கைஸ் ஈவன் ஆஃப்டர் மல்டிபிள் ரிஜெக்ஷன். அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, பேசுங்க. அப்புறம் ஏதாச்சும் அட்டன் பண்ண போறீங்களா கூட என்கிட்ட சொல்லுங்க, நானும் வரேன். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அட்டன் பண்ணுவோம். அப்புறம் தட்ஸ் ஆல் அபவுட் இட் கைஸ். லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் சரியாக வீடியோ போடல, பிகாஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், கேட் எக்ஸாம், ப்ராஜெக்ட்ஸ் அது இதுன்னு போகுது. ஸோ அதனால ஐ டேக் ஸ்மால் பிரேக் ஃப்ரம் யூடியூப். இது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுல்ல, சாரி, எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, லெட்ஸ் கிரியேட் new video for upcoming weeks. நம்ம next week சந்திக்கலாம். See you, bye. Peace.